கிருபை அறிந்த மனிதன் கிருபையின் செய்தி உலகம் முழுவதும் போகணும்னு வாஞ்சியா இருப்பான். அதுக்கு நான் டூலா இருக்கணும், ஒரு வாய்க்காலா இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரியம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். கொடுக்கும்போது சும்மா கொடுக்கல, பரிபூர்ண சந்தோஷம். கொடுக்கணுமாக்கும், நமக்கே இல்லையாக்கும், இது வேற செய்யணுமாக்கும், கொடுக்கணுமாக்கும். பரிபூர்ண சந்தோஷத்தினால் உதாரத்துவமாக கொடுத்தான். அதான் விதம் சொல்லு, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கையில் காசு வர்றதுக்கு முன்னாடி மைண்டில் மாறிடணுங்க. ஏன் பரிபூர்ண சந்தோஷத்தினால் கொடுக்குறான்? விசுவாசமும் சந்தோஷமும் ஒன்னோட கனெக்டு. இது அடுத்த அதிகாரத்தை சொல்றாரு. விசனமயம் அல்ல, கட்டாயமயம் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஏன் உற்சாகமாக கொடுக்கணும் தேவன் பிரியமா இருக்கிறான்? தேவன் விசுவாசத்தில் பிரியமா இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. ஒரு மனிதன் விசுவாசத்தில் இருக்கிறான்னா அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் பைக் ப்ராடக்டாக இருக்கும். விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பிரிக்க முடியாது. சந்தோஷமான மனிதனை காமிங்க, விசுவாச மனிதனாக இருப்பான். சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேறங்க. மகிழ்ச்சி பொருள் நிறையா இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா கூட கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார், வானத்தின் மதகுகளை எனக்கா திறப்பார், எப்படியோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனை பார்க்குறவன் சந்தோஷப்படுறான். கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க? உதார குணம் உள்ளமாக சந்தோஷமாக கொடுக்குறாங்க. 3ஆம் வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தால் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நாம் போய் அவர்கள் கொடுக்காத ஆளை பேசி கரையாத கல்லை கரைச்சிட்டேன்னு சொல்லலை. சில இடத்துல காணிக்கை கொடுக்கறதுக்காக 1/4 மணி நேரம் பேசுவாங்க தெரியுமா? பெப்டாக்கு, அதாவது உற்சாகமாக பேசுறது, பேசி கொடுக்க வைக்கிறதுக்கு. அடுத்த வாரம் அவங்களே மனதுள்ளவர்களாக இருந்தாங்கிறாரு. நான் பரிதாப பாட்டு பாடலை, நீங்கள் கொடுக்கலன்னு நாங்கள்லாம் என்ன செய்வோம் அது சொல்லலை. அவங்க மனசாக இருந்தாங்க, கர்த்தரோடு கனெக்டாக இருக்காங்க, மனது தேவனோட வார்த்தையில் கனெக்டாக இருக்குது. டெய்லி வார்த்தையோடையே கனெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமா எப்பொழுதுமே வாழ்கிற ஆத்துமா இருக்கும், செழிப்பான ஆத்துமாவும் இருக்கும். யாரும் உங்களுக்கு சொல்லலை நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி ஊழியம் செய்கிறது, கொடுக்கலன்னா எப்படி கரண்ட் பில் கட்டுறது. அவங்களே மனதுள்ளா இருந்தான் இருக்கு. இதெல்லாம் இங்கே அவங்களே மனது ஆத்துமா. யாருமே அவங்களை பேசி உற்சாகம் பண்ணி கொடுக்க வைக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு தெரியணும். எப்படி தெரியும்? வசனம் ஆண்டவருடைய பழக்கம். 4ஆம் வசனம். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை கெஞ்சிரா, ஐயா வாங்கியா, வேணான்னா கூட வாங்கிங்கிறாங்க. ஏன்? மைண்டு. ஆதி மக்கள், அதாவது இஸ்ரேலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா மக்கள், மோசேட்ட வேண்டிக்கிட்டாங்க, வாங்க வாங்க வாங்க. அவர் வேணாம், கொண்டு போங்க கொண்டு போங்கன்னாரு. படிக்கல. கொஞ்ச நாள் யாரும் காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று கட்டளை இட்டாங்கன்னு இருக்கு. வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு இருக்கு. அப்படி எந்த சர்ச்சில் இருக்கு? மக்கள்கிட்ட அந்த மைண்ட் செட்டு வரணுங்க. உனக்கு ஏதாவது தேவையாக இருக்கா, நான் தரேனே அப்படிங்கணும். இல்லை உங்களுக்கு தேவையாக இருக்கா, நான் தர்றேன் அப்படி இருக்கணும். 5ஆம் வசனம் 3ஆம் வரியில். பின்பு தங்களைத்தாமே கர்த்தர் கொடுத்தாங்க. நாம் பணத்தை கொடுப்பதை பார்க்கலாம், முதல்ல நம்மளை கொடுக்கணுங்க. நம்ம ரட்சிக்கப்படாத ஆட்கள்கிட்ட காசு வாங்குறது கிடையாது. ரட்சிக்கப்படாத மக்கள், பாஸ்டர் பிபிஎஸ் நடத்துகிறீங்களாமே, நான் ஒரு 50,000 கொடுக்குறேன். வேணாம். உங்களுக்கும் தேவனுக்குரிய பாவ கடன் இருக்கு. பாவ கடன் உள்ள ஆள் செய்யக்கூடாது. ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன், வேணாம். உங்கள் சர்ச்சு மக்களுக்கு ஏதாச்சும் கஷ்டப்படுறவங்க என்னங்க சேலை வாங்கி தரேன். எங்கள் மக்கள் எங்கள் சர்ச்சில் கஷ்டப்படுறவனே இல்லையான்ட்டு, நான் கஷ்டப்படுறவனே இல்லையாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்து சேலை கட்டுற அளவுக்கு எங்கள் ஆள் இல்லை.
எத்தனை கொடுப்பீங்க அப்படின்னு கணக்கு போட்டுக்கிடக்கூடாது. முதல்ல கத்தரை கொடுக்கணும், என் வாழ்க்கையை கத்தரை கொடுக்கணும், அப்புறம் தான் பணத்தை கொடுக்கணும். அப்புறம் முன்பு கத்தருக்கும் பின்பு எங்களும் கொடுத்தாங்க. பிலிப்பு சபையை பற்றி பாராட்டி பேசுகிறாருங்க. சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் உடன்பட்டது போல வேறு யாருமே உடன்படலைங்கிறாரு. எல்லா கஷ்டத்துலையும் கூட நின்னீங்க. நல்லா இருக்கும்போது கூட நிற்கிறவன்லாம் பெரிய ஆள் கிடையாதுங்க. கஷ்டத்தில் நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சரியான ஆளுங்க. நல்லா நிற்கும் போது யாருன்னா நிற்பாங்க. கஷ்டத்தில் ஒரு மனுஷன் நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் மையான ஆள். என் நண்பர்லாம் ஒருத்தர் சொன்னேன், அவர் விட்டுறாதையானே, உன்னோட ஆரம்ப கஷ்டத்தை இருந்தாலும் கூட நின்னானே. அவங்க எல்லாம் கஷ்டத்தை நின்னாங்க. அந்த 6வது காரியம். 7வது காரியம் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்து முடியும் குறையெல்லாம் நிறைவாக்குவார். இதில் 7வது காரியம் தான் பேசுகிற 9ஆம் வசனம் பேசுகிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் உங்கள் நிமித்தம் கர்த்தரையானார். கிருபை அறிந்த மனிதன் இந்த கிருபையின் செய்தி உலகம் முழுதும் போகணுன்னு வாஞ்சியாக இருப்பான். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டேன், கிருபையினால் சுகமானேன், கிருபையினால் செழிப்பானேன், இந்த வையகம் முழுவதும் செய்தி போகணும். அதுக்கு நான் டூலாக இருக்கணும், ஒரு வாக்கியாளாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குற, பதுக்கிறவனுக்கு சாக்கு கொடுக்குறான்னு சொல்லலை. விதைக்கிறவனுக்கு விதை, ஏன்னா விதைக்கிறான், அவனுக்கு விதையை கொடுக்குறாரு. பசங்க நான் விதைக்க விரும்புகிறேன், ஒன்றுமே இல்லை, விதையை கொடுப்பாரு. ஒரு விதையை ஸ்டார்ட் பண்ண வைப்பார். நான் நிறையா வந்தால் கொடுப்பேன். ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு இடத்துல. அந்த தரித்திரை புத்தியை உடைச்சிருங்க. மைண்ட் செட்டு மாறணும்.